அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதுங்க. நீங்க எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருந்த மாதிரி நம்ம தாமரம் ஈஸ்ட் லொகேஷன்ல பாரத் காலேஜ்ல இருந்து எக்ஸாக்டா 300 மீட்டருங்க. நீங்க 2 மினிட்ஸ்லயே பாரத் காலேஜ நம்ம பிளாட்ல இருந்து ஆக்சஸ்மே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியா கொண்டு வந்திருக்கேன். சுத்தி ஃபுல்லா பாருங்க, நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அது ரெடி டு ஆக்குபைலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க எலிவேஷனை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள எலிவேஷனை பார்த்துருப்பீங்க. ஒரு அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னொரு அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க. சோ இப்போ உங்களுக்கு நான் ரெடி டு ஆக்குபைல இருக்கிற ஒரு 3 BHK தான் நான் உங்களுக்காக காட்ட போறேன். சோ அப்படியே வாங்க நம்ம டோட்டலா 6 யூனிட்டா நம்ம பில்டர் வந்து பிளான் பண்ணிருக்காரு. இப்போ அவைலபிளா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. சோ 6 பேருமே ரிசர்வ் கார் பார்க்கிங் 6 கார் பார்க்கிங் நம்மளுக்கு கீழே சென்ட் பிளஸ் 3 பிளான் பண்ணிருக்காங்க. சென்ட் ஃபுல்லாமே நம்மளுக்கு கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க பாருங்க, ஒரு பீமே பாத்தீங்கன்னா நல்லா தான் புரிஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சோ நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறத காட்டுற பாருங்க. சோ இதே குவாலிட்டி இதே பில்டு தான் நம்ம கண்டிப்பா தராங்க. நீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ நீங்க எலிவேஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். ரெட் பிரிக்ஸ் எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில உங்களுக்காக அதுவும் தாமரம் ஈஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். சோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சோ அப்படியே வாங்க நம்ம அப்படியே ஒண்ணுனா ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கே பாத்தீங்கன்னா மீட்டிங்காக பார்த்துருக்காங்க. ஸோ மீட்டர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமா 7 மீட்டர் பாக்ஸ் வரும். ஸோ நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். காப்பர் மேபி ஒண்ணு வரும். ஓகேங்களா, அதோட நம்ம கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோ எலக்ட்ரிக் காரோ இருந்துச்சுன்னா இங்கேயே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனுமே நம்ம அபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா 2 யூனிட் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் அவைலபிளா இருக்கு. 2 யூனிட்மே நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி ரியர் ஃபேசிங்ல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. சோ ரோட் ஃபேசிங் உள்ளது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா போட்டு கொஞ்ச நாள்லயே நமக்கு 4 யூனிட்மே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ 2 யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம பில்டர் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே 2 and 3 BHK கட்டிட்டு இருக்காங்க. சோ அதோட ப்ராப்பர்ட்டி டீடைலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதுவே எல்லாமே தெரிஞ்சுக்காங்க. சோ அப்படியே வாங்க நம்ம தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு 3 BHK ஒரு யூனிட் பார்த்தா நமக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு SSD தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு கிரானைட் பினிஷ்லயுமே நமக்கு ஸ்டெப்ஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க ஸ்டெப்ஸ்ல போடணும் அவசியம் இல்லை. நமக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட்டுமே இருக்கு. சோ அப்படியே நம்ம லிஃப்ட்டுக்குள்ள போய் தேர்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். நம்ம அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள போயிடலாம். அப்படியே வாங்க. 6 பேர் நிக்கிற மாதிரி 408 கிலோ வரைக்கும் நமக்கு அலோட் இருக்கு. 6 பேர் நம்ம லிஃப்ட்ல ஒரே டைம்ல போலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த டிசைன் எனக்கு வந்து உள்ள பார்த்தோன்னே இந்த டிசைன் நல்லா இருந்துச்சு. சூப்பராகவே பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ள வாங்க. நம்ம லிஃப்ட்ல போய் தேர்ட் ஃப்ளோர்ல சந்திக்கலாம். வாங்க போலாம். சோ நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சுக்கேன். தேர்ட் ஃப்ளோர்ல நமக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இந்த யூனிட்டுமே இருக்கு. சோ அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சைட்ல யூனிட் இருக்கு. அவங்க குடியுமே ஏறிட்டாங்க. சோ நம்மளுக்கு ஆப்போசிட்ல டோர் பண்ணாதீங்க. சேஃப்டிக்கு கிரில் கேட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே ஓபன் பண்ணிடலாம். சோ மெயின் டோர் பாருங்க, நம்மளுக்கு டீ குட் ஃபைஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி பெயிண்ட் அடிச்சாங்கன்னா நம்மளுக்கு டீ குட் பயங்கரமா இருக்குங்க. சோ நம்ம அப்படியே உள்ள வந்தோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது லைட் எல்லாம் போடல, அது கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு குவாலிட்டி குறையாவே கொடுக்க மாட்டேன். சோ நல்லாவே தெரியும் நம்ம போடல. சோ அப்படியே உள்ள வந்தாங்க. சோ நம்ம ஹால் நல்ல ஒரு பேத்தி தாரமா காலா இருக்கா. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு நல்ல பெரிய கால்மேனாக்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ போட்டு ஒரு குவாலிட்டி. ஆனா இது ரோட் ஃபேசிங் கிடையாது, ரியல் ஃபேசிங் இருக்கு. ஆனாலும் நமக்கு கிரீன் ஏரியா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அடுத்தவங்க வீட்டா மாமூல் வச்சிருக்காங்க. கிரீன் ஏரியா சூப்பராவே இருக்கு. சோ இந்த பால்கனியும் பாத்தீங்கன்னா ஸ்பேசிஸான பால்கனிங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்க இங்கே துணி துவச்சிட்டு இப்பதான் ரொம்ப டெக்னாலஜி வந்துச்சுல, இங்கேயே நம்ம கீழே மாட்டி மேலே தூக்கி இங்கேயே காய் போட்டுக்கலாம். இதுக்கு இங்க டெரஸ் போகணும்னு அவசியம் இல்லை. சோ நம்மளுக்கு டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் ஆக்சஸ் இல்லை. நம்ம இங்க இருந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போகணும். சோ சுத்தி பாருங்க, பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, கிரீன் ஏரியா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த பால்கனி யூஸ் பண்ணும்போது பால்கனி பக்கத்துல அக்கா அம்மா எல்லாருமே கேட்கிற ஒரே விஷயம், தம்பி வந்து கிச்சன் பெருசா கேட்பீங்க. பாருங்க இதோட பெருசா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய கிச்சன் இருக்கு. ஆனா சில பேர் பாத்துருக்கேன், எதுக்குப்பா அவ்வளவு பெரிய கிச்சன் டெய்லி டாப்லெட் தேய்ட்டுங்க, எனக்கு அது ஒரு கடுப்பா இருக்கு சொல்லுவீங்க. ஆனா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கிச்சன் எடுத்துருக்கு. தாராள கிச்சன் எல் சேவ்ல ஸ்டேஜ், அது கிரானைட்ல சூப்பர் பினிஷிங், 2 விண்டோவோட வென்டிலேஷன் உங்களுக்கு பக்காவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிட்ட செல்ஃப் ஸ்லாப். சோ நீங்க மாடர்ன் கிச்சனா பண்ணீங்க
உங்களுக்கு இருக்கிற எல்லா வகையும் அந்த உள்ள போயிட்டு சூப்பரா இருக்கு. கிச்சன் பார்க்க தாராளமா போட்டிருக்காங்க. சோ இது ஒரு 3 BHK சொல்லியிருந்தேன். நமக்கு 3 பெட்ரூம் இருக்கு. சோ நம்ம உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம், கிட்ஸ்க்கான பெட்ரூமும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு பெட்ரூம் இருக்கு. சோ நம்ம இந்த பெட்ரூம் பாத்துக்கலாம். சோ உள்ள வாங்க. இந்த பெட்ரூம் உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான் இருக்கும். சோ இன்னொரு பெட்ரூம் பார்த்தா அதான் கிட்ஸ்க்கான பெட்ரூம். இது வந்து சூப்பரா பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. சோ இங்கே நமக்கு வெண்டிலேஷனுக்காக விண்டோவே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோ தான். செல்ஃபர்ஸ் எல்லாமே வந்து தாராளமா போட்டு கொடுத்துருக்கீங்க. சோ நம்ம அப்படியே மாஸ்டர் பெட்ரூம் பாத்துக்கலாம். சோ சுவிட்சஸ் எல்லாம் பாருங்க, சுவிட்சஸ் எல்லாமே பாலியான சுவிட்சஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப லைட் தான் போல, அதுவும் இப்ப நிறைய போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ஒர்க் மட்டும் தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்லயே இருக்கு. ஆனா ஆல்ரெடி 4 லட்சம் பாத்தீங்கன்னா குடியில ஏறிட்டாங்க. சோ இங்க அவைலபிள் பாத்தீங்கன்னா 2 யூனிட் தான். சோ நம்ம கால் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூமே கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு வாஷ் பேசினால ப்ரொவிஷன் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் வெஸ்டர்ன் பிளான் பண்ணிருக்காங்க. 7 வரைக்கும் வால்டேல் போட்டு விட்டுருக்காங்க. மத்த எல்லா பொசிஷனுமே உங்களுக்கு வந்துடும். சோ நம்ம இப்படியே வாஷ் பெட்ரூம் மாத்தலாம். வாஷ் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம். 2 விண்டோஸ் போட்டுருக்காங்க. 2 விண்டோஸ்ல நல்ல பெரிய இருக்கு. செல்ஃபர்ஸ் நமக்கு போட்டுருக்காங்க. இதுலயே நமக்கு ஒரு அட்டாக் பாத்ரூம். சோ இந்த டோர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. டோர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நமக்கு அப்படியே இங்க ஒரு அட்டாச் பாத்ரூம். இதுவுமே வெஸ்டர்ன் அப்படின்னா 7 வரைக்கும் குவாலிட்டி சேம் எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு இந்த பாத்ரூம் வந்துருங்க. சோ நம்ம அப்படியே தேர்ட் பெட்ரூம் பார்க்கும் முன்னாடி அவங்களுக்கு இங்க ஈவியுமே கொடுத்துருக்காங்க. சோ இந்த எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி 3 phase ஈவி கனெக்ஷன் தான் அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. சோ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க. கிட்ஸ் இல்ல பேரண்ட்ஸ் உங்க வீட்டுல அவங்களுக்கு கொடுக்கலாம். இங்க ஒரே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோ கொடுத்தாலும் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷன் சூப்பராகவே இருக்குங்க. சோ இந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டிலேஷன் அதாவே தான் இருக்கு. சோ இங்கேயுமே நம்மளுக்கு செல்பன்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க. உட்டர் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டர் டீடைல் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓவராலா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தி காமிச்சிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீடைல பத்தி சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லொகேஷனை பத்தி கிளியரா சொல்லிடுறேன். நம்ம தாமரை மியூசியம்ல எல்லாருக்குமே பாரதி மியூசியம் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்ப அந்த ரோடு வந்து நம்மளுக்கு பீக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ரோட்ல இருந்து பெருங்குளத்தூர் ஹைவே அங்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரோடு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி தான் ஆயிடுச்சு. பெருங்குளத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிரிட்ஜ் வரைக்கும் முடிய போகுது. அந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சுன்னா வேலைக்கு போறவங்க எல்லாரோட ஆக்சஸுமே இந்த வழியா அவங்களும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியா தான் இந்த ஏரியா. அது மட்டும் இல்லாம நம்ம மேஜர் முகக் வரதராஜன் ரோடு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 1 கிலோமீட்டர் தான். அந்த ரோடு எங்கடா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம தாப்பூர் வேலை செய்ய போற ரோட தான் கவர்மெண்ட்ல இருந்து மேஜர் முகக் வரதராஜன் ரோட மாத்திட்டாங்க. சோ அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அந்த ரோட்ல இருந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டில லொக்கேட் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சோழிங்கநல்லூர் ஐடி செக்டருக்கு போகணும்னாலுமே நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து ஈஸி ஆக்சஸா இருக்கும். இது தாண்டி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே ரொம்ப நியர்லியா இருக்கு. அதே இது லெப்ட் ஹேண்ட் சைடு அப்ப சொன்ன பாத்தீங்கன்னா நம்ம பெருங்குளத்தூர் ரோடு விட்டு நீங்க பெருங்குளத்தூர் ரோடு வழியா போனீங்கன்னா நம்மளுக்கு அண்டர் கிலாமாபம் இது எல்லாமே ரொம்ப ஈஸி ஆக்சஸ்ங்க. சோ போன வீக் கூட நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தோம். அவங்க பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் ஐடி செக்டர்ல ஒர்க் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு மேலோகத்துல வாங்க முடியலனாலும் அடுத்த டெவலப்மெண்ட் இருக்கிற இடம் இந்த இடமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க முக்கியமா நம்ம கேட்டது என்னன்னா நான் அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வருவேன் சார், எனக்கு அதுவே கொஞ்சம் ஆக்சஸ் பக்கமா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சோ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்துல நம்ம ஏர்போர்ட்மே கனெக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு லொகேஷன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கேன். சோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லிடுறேன். 1226 வரையில நம்ம பில்டப்மே பண்ணிருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த லொகேஷன்ல எல்லாருமே 8500 வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்காக 7800 பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது போக நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அடிஷனல் காஸ்ட் இது எல்லாமே தனியா வரும். அந்த பிரைஸ் டீட்டெயில் பத்தி ஃபுல்லா தெரியணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சைட்டை நான் வந்து பார்க்கணும் இல்ல சைட்டோட லொகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் வீட்லயே இருந்து சைட் லொகேஷனை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு நினைச்சாலுமே ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லொகேஷனோ இல்ல ஃபர்தரா என்ன டீட்டெயில் இருந்தாலும் நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. சோ அதனாலதான் நம்ம கிளைண்ட்டுக்காக நம்ம பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு 2 and 3 டேஸ்க்குமே அப்பாயின்மெண்ட் பில் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதோட டீடைல்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆன் பண்றேன். சோ நீ வந்தீங்கன்னா நம்ம 2 சைடுமே பார்க்கலாம் ஒரே இதுல. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. சோ நெக்ஸ்ட் எந்த லொகேஷன்ல எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிருப்பீங்க. முன்னேறுமே நீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த வரிசையில அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நான் கொண்டு வந்துட்டே தான் இருக்கேன். சோ நீங்க நம்பி நம்மள கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கேட்கிற இடத்த தம்பி கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வருவேன். சோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. அதான் ப்ராப்பர்ட்டிஸ்.